ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடி கனல். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு யூனிட் 6 லைட் ஒளி இருக்குல்ல. இப்போ 7th முடிச்சாச்சு, 8th முடிச்சாச்சு. நம்ம அதெல்லாம் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம இன்ட்ரோ பார்ப்போம்ல. லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஒரு ஹீட் போல், இப்போ ஒரு வெப்பம் போல் அதுவும் ஒரு வகையான ஒரு ஆற்றல். ஓகேவா? அதேபோல் லைட் ஆகப்பட்டது என்னென்னா வெற்றிடத்துலையும் ட்ராவல் பண்ணும். அது என்னென்னா 3 × 10⁸ m/s. லைட்டோட ஸ்பீடு என்னென்னா 3 × 10⁸ m/s. சவுண்டோட ஸ்பீடு என்னென்னா 340 m/s. ஓகேவா? அதனால தான் இடி ஏற்படக்குள்ள என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரீச் ஆகிறது லைட்டு, அதுக்கு அகைன் சவுண்ட் வருது. ஏன்னா இதோட வேகம் 3 × 10⁸ m/s, அதோட வேகம் 340 m/s. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னா சரி, ஓகே, இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கலாம். கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை எதிரொலிப்பு விதிகளை இப்போ எதிரொலிப்பு விதி இருக்குல்ல, அதை சமதள ஆடிகளுக்கு கோளக ஆடிகளுக்கும் பயன்படுத்தல். கதிர்படங்களை வரைந்து அதன் மூலம் கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்களை நிலையும் அளவை கணித்தல். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்கேவ் மிரரு, குழி ஆடி இருக்குல்ல, அதில் என்னென்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சியில் வச்சா சியில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்பில் ஃபார்ம் ஆகுது, எஃப்பில் வச்சா இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது, பியாண்ட் சி வச்சுன்னா பிக்கும் சிக்கு இடையில் வச்சா பியாண்ட் சி. அதை பற்றி அந்த போல் இமேஜ் ஃபார்மேஷன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அதுவுமே மெய்பிம்பங்களை மாயபிம்பங்களை வேறுபடுத்துதல். ரியல் இமேஜ், இமேஜினரி இமேஜ்னா என்ன? ரியல் இமேஜ்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம பின் ஹோல் ஊசி உலை கேமரா இருக்குது, ஊசி துளை கேமரா, அதில் கேப்சர் பண்ணால் அது ரியல் இமேஜ். ஏன்னா அதுக்கு ஒரிஜினலாக இமேஜ். இப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம்ல, இப்போ ஆக்சுவலி என்னென்னா நம்ம கண்ணாடியில் பார்க்கக்குள்ள நம்ம லெஃப்ட் ஹேண்ட் அதில் ரைட் ஹேண்டாக தெரியும், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக தெரியும். ஆனால் அது ஒரு இமேஜினரி தான். அது நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. ஓகேவா? ஆடி சமன்பாட்டை பயன்படுத்தி கோளக ஆடிகள் உருவாகும் பிம்பங்களையும், அதை நான் கொஞ்ச நேரத்தில் முன்னாடி சொன்னது, ஒரு ஊடகத்திலிருந்து மற்ற ஊடகத்தில் ஒளி செல்லும் போது எந்த திசையை நோக்கி அது விலகல் அடையும் என்பதை கண்டறிதல். ஹையர் மீடியம் டு டென்சர் மீடியம். அது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவு ஊடகத்திற்கும், அடர்வு குறைவு ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்தில் செல்லும்போது குத்துக்கோட்டை நோக்கி போமா, குத்துக்கோட்டை விலகி வருமா? அது நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸ்னெல் விதி. μ = sin I/sin R. ஒளி விலகல் அடையுமா அல்லது முழுவாக எதிரொலிப்பு அடையுமா என தீர்மானித்தல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஒளி இன்ட்ரோ பார்த்துலாம். ஒளி என்பது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலின் ஒரு வடிவம். அது மின்காந்த அலைகளாகவும் போகும். எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், அது எலக்ட்ரிக் வேவ்ஸாகவும் மேக்னட்டிக் வேவ்ஸாகவும் ரெண்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒளியின் பண்புகளையும் அதன் பயன்பாடுகளையும் பற்றி ஆராயும் இயற்பியல் என்பது ஒளியியல். இங்கிலீஷில் என்னன்னா ஆப்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் பற்றி படிக்கிறது என்னென்னா ஆப்டிக்ஸ். அடுத்தது இப்போ என்னென்னா இந்த அன்றாட வாழ்க்கையில் நம்ம நுண்ணோக்கிகள் தேவை தவிர்க்க முடியாத இருக்குது. இப்போ கல்வி, எஜுகேஷனு, இது எல்லாத்துலேயுமே நம்ம மிரர் யூஸ் பண்ணுறோம், லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஒளி எதிரொலிப்பு, ரிஃப்ளெக்ஷன். இப்போ தான் நம்ம டாப்பிக்குள்ளே வரோம். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் என்பது ஃபஸ்ட்டு என்னென்னா ஒளி எதிரொலிப்பும் ரீஃப்ராக்ஷனுக்கும் வித்தியாசம் பார்த்தோம். ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் சேம் மீடியத்தில் நடக்கும். ரீஃப்ராக்ஷன்னா என்னென்னா டீவியேட் ஆகி அனதர் மீடியமுக்கு போகும். ஓகேவா? ஒளி எதிரொலிப்பு இப்போனா ஆடி போன்ற எந்த ஒரு பளபளப்பான பரப்பில் பட்டாலும் ஒளியானது எதிரொலிக்கப்படுகிறது. அதேபோல் அது சேம் மீடியத்திலே வரும் எதிரொலிப்புனா. ஓகேவா? அது உள்ளாரப்பு வந்து ரிஃப்ராக்ஷன் போகும். அந்த பென்சில் வைப்போம்ல, ஒரு கண்ணாடி பீக்கரில் பென்சில் வச்சோன்னா அது கொஞ்சம் ரீஃப்ராக்ட் ஆகி வரும்ல, அதுதான். இதுபோல் எதிரொலிப்பு என்னென்னா ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டிருக்கும். அந்த விதிகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் படுபுள்ளியும் வரைபடம். ஒரு நிமிஷம் இருங்க, இது காமிச்சா தான் சொல்லுவோம். இதை சொல்லிட்டு அங்கே போனால் தான் புரியும். இன்னொன்று இந்த ஏஓ இருக்குல்ல, அதுதான் படுகதிர். இந்த ஓபி இருக்குல்ல, அதுதான் எதிரொலிப்பு கதிர். ஓகேவா? அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த ஏஓஎன்னும் என்ஓபியும் ஈக்குவலாக இருக்கும். படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட் என்னென்னா படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் குத்துக்கோடும் எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கும். மேலவே இருக்குதா, அதான் சொல்ல வராங்க. இப்போ அதை போய் பார்த்தா அவங்களுக்கு புரியும். படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளிக்கு வரையப்படும் குத்துக்கோடு ஆகிய இம்மூன்றும் ஒரே தளத்தில் இருக்கும். ஓகே, குத்துக்கோடு வரைகிறாங்களா, அதுவுமே. நெக்ஸ்ட் என்னென்னா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்.
அதான் இங்கே சொல்லியிருப்பாங்களே, எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தராக போகலாம். அவசரகால ஆம்புலன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம்புலன்ஸை தலைகீழ எழுதியிருப்பாங்க. அது ஏன்னா பிளெயின் மிரரோட லேட்ரல் இன்வெர்ஷன், சமதள ஆடியோட இடவள மாற்றம், ஓகேவா? அதனால தான் என்னென்னா ஆம்புலன்ஸ் ஏன் அப்படி எழுதிருக்காங்க மட்டும் தான் நம்ம கேட்க போகிறாங்க. அது என்ன ரீசன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளெயின் மிரரோட லேட்ரல் இன்வெர்ஷன், சமதள ஆடியோட இடவள மாற்றம். நெக்ஸ்ட்டு இடவள மாற்றம். உள்ளாரெலாம் ஒன்றுமே வளன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் படிக்க வேணாம், நீங்களே இதில் பாருங்கள். இப்போது இந்த தம்பியோட நீங்களே உங்களோட மிரர்லேயே கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களோட ரைட் ஹேண்டை நீங்கள் தூக்குனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை தூக்குற போல் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டை தூக்குனீங்கன்னா ரைட் ஹேண்டை தூக்குற போல் இருக்கும், ஓகேவா? நாம் காணும் இடவள மாற்றம் உண்மையில் ஆடியால் ஏற்பட்டதல்ல, அது நம்மளோட ப்ரிசெப்ஷன் தான். ஆக்சுவலி அது மிரர் நம்மளை மேக் பண்ணிக்கிறல, நம்மளோட இல்யூஷன் சொல்லுவாங்கள்ல, இப்படி தான் இருக்குன்ற நம்மளோட அசம்ஷன் இருக்குல்ல, நம்ம ப்ரிசெப்ஷன் தான் சொல்ல வராங்க. அட் எண்ட் ஆஃப் த டே இதில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இடவள மாற்றம் எதில் நடக்குது? சமதள ஆடியில். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் எழுதுறாங்களா அது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? மெய்பிம்பம் மாயபிம்பம்க்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மெய்பிம்பம்னா ஒன்றுமே இல்லைங்க, ரியல் இமேஜ். மாயபிம்பம்னா இமேஜினரி. எப்படி சொல்கிறது, அதுக்கு தான் நான் ஊசி தொலை கேமராவும் இந்த இதையுமே சொன்னேன். ஈவன் இதுவுமே ஒரு மாயபிம்பம் தான். இந்த கண்ணாடி வச்சுருக்கோம்ல, இதுவுமே ஒரு மாயபிம்பம் தான். இதுவே அந்த ஊசி தொலை கேமராவில் கேப்சர் பண்ணுறாங்களா, அந்த சோலோகிராஃபி, அந்த சன்னெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க, நம்ம 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். என்னென்னா அதெல்லாம் ரியல் இமேஜ். ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ லைட் ரேஸ் வருதா, லைட் ரேஸ் வந்து பட்டு எல்லாமே ரிஃப்ளெக்ட் பேக் ஆகுதா, ரிஃப்ளெக்ட் பேக் ஆகி இந்த ஐன்ற ஒரு இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுதா, அது மெய்பிம்பம். இதுவே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இங்கே ஒரு இடத்துல இமேஜினரியாக ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகுதில்ல, அது மாயப்பொருள். அது இப்போ மாயபிம்பம் எதுன்னு காட்டுறேன். இங்கே மெய்பிம்பம் ஃபார்ம் ஆச்சா, அதே இது இந்த பக்கம். இப்போ அந்த மிரருக்கு இந்த பக்கம் இப்போ நமக்கு தெரியுதுல, மிரருக்கு அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க இருக்க போல தான் நம்ம இமேஜினேஷனில் இல்யூஷனில் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு சமதள ஆடியில் நம்ம பார்க்கக்குள்ள அந்தாண்ட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்றதானே பார்க்குறோம். ஆனால் அந்தாண்ட யாருமே இல்லை, அதான் இமேஜினரி. இதுவே நம்ம ஊசித்துளை கேமராவில் நம்ம கேப்சர் பண்ணுறோம்ல, ஊசித்துளை கேமராவில் நம்ம கேப்சர் பண்ணக்குள்ளே கிடைக்குதுல்ல, அது கேப்சர் பண்ண ஒரு இமேஜ் என்னென்னா ரியல் இமேஜ், ஓகேவா? மெய்பிம்பம். நெக்ஸ்ட் என்னென்னா வளைவாடிகள், கர்வ்டு மிரர்ஸ். இப்போ கர்வ்டு மிரர்லேயே மொத்தம் 5 டைப் ஆஃப் மிரர்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பேராபலிக் மிரரு, கான்கேவ், கான்வெக்ஸு, எலிப்சைட் ஷேப், இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இந்த பேராபலிக் பற்றி இந்த 6th 7th ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இந்த டயோல்ஸ்னு ஒருத்தர் எரிக்கும் ஆடிகள், பர்னிங் ஆஃப் மிரர்னு ஒரு புக்கில் இதை பற்றி சொல்லியிருப்பார். அதே போல் 17ஆம் நூற்றாண்டில் இபின் ஷால்னு ஒருத்தர் இதை பற்றி படிச்சிருப்பார் சொல்லியிருப்பாங்க, ஸ்டடி பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 1888ஆம் ஆண்டு இந்த பேரபோலிக் மிரர் இருக்குல்ல, அது முதல்ல ஹென்ரிச் ஹெட்ஸ்ன்றவர் டிசைன் பண்ணியிருப்பார். அது என்னென்னா ஆண்டனா ஷேப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கோலகாடிகள். கோலகாடிகள்னால் என்னென்னா குழியாடிகள், குவியாடிகள், ஓகேவா? குழினா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இப்படி பெண்ட்டாக இருக்கும், குவினா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேடாக இருக்கும், அவ்வளோதான். உள்ளார அதான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்னா வளைவாடிகள் ஏற்படும் பிம்பங்கள். இப்போது அந்த குழியாடியிலும் குவியாடியிலும் ஏற்பட பிம்பத்தை பற்றி நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கான நம்ம எப்படிலாம் சைன் கன்வென்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அடுத்த இதில் இப்போ என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஒரு குழியாடி. அந்த குழியாடி இருக்குல்ல, அதை எடுத்து அந்த சூரியனோட சன்ரைஸ் வருதுல்ல, சன்ரைஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு குழியாடியை வச்சு இப்படி பண்ணோன்னா அது என்னென்னா எல்லாத்தையும் ஒரு இதில் குவிக்கும். இணையான செல்லும் சூரிய கதிரில் ஒரு புள்ளியில் குவிக்க இயலும் என்பதை நாம் அறிவோம். இப்போது குழியாடியின் முன்னே ஒரு ஒளியாற்றப்பட்ட மெழுகுவத்தியை வச்சோன்னா மெழுகுவத்தி கன்வெர்ஜ் ஆகும். இது ஒரு இதில் டைவெர்ட் பண்ணி விடுதா, எப்படி சொல்கிறது, இந்த சூரிய ஒளி மொத்தமாக எடுத்தாந்து ஒரு பேப்பரில் விடும். இதுவே நம்ம மெழுகுவத்தியை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். அடுத்தது இப்போது குழியாடின் முன்னரே ஒரு வெளியேற்றப்பட்ட மெழுகுவத்தி திரையை வைக்கும், ஓகேவா? திரையின் நிலை சரி செய்து திரையில் பிம்பத்தை பிடிச்சு பார்த்தா திரையை முன்னும் பின்னும் நகர்த்தி பிம்பத்தின் அளவையும் வடிவத்தையும் குறிக்கும். ஆடியை நோக்கி மெழுகுவர்த்தி மெதுவாக நகர்த்தும். என்ன காண்கிறீர்கள்? ஆடியை நோக்கி பொருள் மெழுகுவர்த்தி நெருங்கி வர பிம்பத்தின் அளவு பெரிதாகின்றது, ஓகேவா? கிட்ட போக இப்போ நம்ம கான்கேவ் மிரர் தான். இது குழி மீன்ஸ் கான்கேவ் மிரர் தான். இது எப்படி வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா, உங்கள் மூஞ்சி உங்கள் ஃபேஸே நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரமாச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அதே கிட்ட ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு 1 சென்டிமீட்டர் க்ளோஸ்அப்பில் வச்சு பார்த்தா எப்படி தெரியும், அதுதான் இது, ஓகேவா? அந்த இமேஜஸ் எப்படி வருதுன்ற கோலகாடியில் தோன்றும் பிம்பங்களை வரைய தேவையான விதிகள். ஒரு நிமிஷம். 4 விதி இருக்கும், ஓகேவா? ஆடியின் வளைவு மையம் இருக்குல்ல,
ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சி இருக்குல்ல, சி என்னென்னா வளைவு மையம். இருங்க காட்டுறேன். இந்த 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 சி இருக்குல்ல, இதுதான். ஏன்னா வளைவு மையம் இந்த சென்ஸ் என்னென்னா, இப்போ அந்த மொத்த ஆடியோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஓகேவா. வளைவு மையம். பி என்பது என்னென்னா ஆடியோட மையம். இப்போ அந்த மிரருக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குல்ல, மிரருக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அது பி, ஓகேவா. அடுத்ததுன்னா ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம். இது ஒன்றுமே இல்லை, நார்மலாக ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஆரம் இருக்குல்ல, அதுதான் அது, ஓகே. அது என்ன நான் பின்னாடி காட்டுறேன். நெக்ஸ்ட் என்னன்னா பி, பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சு. முதன்மை அச்சு இந்த சென்ஸ் என்னன்னா, இந்த சியும் பியும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் முதன்மை அச்சு. அதே போல் எஃப் என்னன்னா குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸு. அது என்னென்னா எங்கெங்கெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, எல்லாம் அந்த லைட் ரேஸ் வந்து பட்டு ஒரு பாயிண்டில் வந்து தான் குவியம், அதனால தான் அது குவியம், ஓகேவா. ரிஃப்ளெக்டிங் பாயிண்ட் சர்ஃபேஸ். ஒரு இப்போ அந்த முதன்மை அச்சில் ஒரு பாயிண்ட் வழியாக தான் அந்த எல்லா லைட் ரேஸுமே போகும், அதுதான் குவியம், ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்மால் எஃப், குவிய தொலைவு, ஓகேவா. குவிய தொலைவுனா இப்போது இந்த குவியம்னு ஒன்று சொல்லிட்டோம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து பீன்ற பாயிண்ட்லேருந்து எஃப் இந்த குவியம் இருக்குது, அது எவ்வளோ தூரம், அப்போது குவிய தொலைவு. குவியம்னா கேபிட்டல் எஃப், குவிய தொலைவுனா ஸ்மால் எஃப். குவியம்னா எஃப் சொல்லிட்டோமா, அது எவ்வளோ தூரத்தில் வருது, அப்போ குவிய தொலைவு, ஓகேவா. இப்போ அந்த 4 ரூல்ஸை பார்க்கலாம். ஆடியின் வளைவு மையம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் என்னென்னா, வளைவு மையம் சி வழியாக செல்கிற ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்டு பின்பு அதே வழியாக தான் வரும். 7th நான் இதை தெளிவாக சொல்லவே, இப்போ நல்லா தெளிவாக கவனிச்சிங்க, ஓகேவா. 4 ரூல்ஸ் இருக்குது. சி வழியாக போனால் சி வழியாக வெளியே வந்துடும், வளைவு வழியாக வெளியே போனால் திரும்ப வந்துடும், ஓகேவா. முதன்மை அச்சு, முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிக்கப்பட்டு பின்பு குவியம் வழியாக செல்லும் அல்லது முக்கிய குவியத்திலிருந்து வருவது போல் தோன்றும். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப் வழியாக போகுதுல்ல, எஃப் வழியாக போச்சுன்னா அது ரிட்டன் பேக் பேரலாக போகும். இப்போ அந்த முதன்மை அச்சுக்கு பேரலாக கிடைமட்டமாக போகும். அப்படி இல்லைனா அது சீலேருந்து வர போல் நமக்கு தெரியும். 3வது விதி, முக்கிய குவியம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிப்பதின் முதன்மை அச்சு இணையாக செல்லும், ஓகேவா. இந்த முக்கிய குவியம் இருக்குல்ல எஃப் வழியாக, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த செகண்ட் ரூலே நான் திரும்ப சொல்கிறேன். முதன்மை அச்சுக்கு இணையாக, இதுதான் என்னென்னா முதன்மை அச்சுக்கு இணையாகனா பேரலாக, இந்த சிபி லைனுக்கு பேரலாக ஒரு லைன் போச்சுன்னா எந்த லைட் ரேஸ் போனாலுமே அது எஃப் வழியாக தான் போகுது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஓகேவா. அப்படி இல்லைனா அது சீலேருந்து வந்த போல் எனக்கு தெரியும். மொதல் பாயிண்ட் என்ன, சி வழியாக போயிடுமா. இப்போ இந்த முதன்மை அச்சுக்கு பேரலாக வந்தால் எஃப் வழியாக போகுமா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப் வழியாக வந்தால் பேரலாக போகும், இந்த எஃப் வழியாக வந்துச்சுன்னா பேரலாக போகும், பேரலாக வந்தால் எஃப் வழியாக போதா, அப்போ எஃப் வழியாக வந்தால் பேரலாக போகும், ரெண்டுமே ஆப்போசிட், ஓகேவா. முக்கிய குவியம் வழியாக செல்லும் ஒளிக்கதிர் எதிரொலிப்பின் முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும், பேரலாக போகும். நெக்ஸ்ட் என்னென்னா, ஆடி மையத்தில் படும் ஏபி என்ற ஒளிக்கதிர் படுகோணத்திற்கு சமமான கோணத்தில் எஃப் என்ற திசையில் எதிரொலிக்கும், ஓகேவா. எப்படி சொல்கிறாங்க, இந்த பியில் வந்து பட்டுச்சுன்னா அதான் படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் ஈக்குவல் சொல்கிறாங்களே, அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் ஆகுது. மொத்தம் 4 தான். இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். சியில் பட்டால் சியில் ரிட்டன் பேக்கு. அதே போல் பேரலாக இதுக்கு முதன்மை அச்சுக்கு பேரலாக வந்தால் எஃப் வழியாக போகும். இது எஃப் வழியாக போச்சுன்னா முதன்மை அச்சுக்கு பேரலாக போய்டும். 3 ஆச்சா. 4வது என்னன்னா பியில் பட்டுச்சுன்னா, பியில் வந்து டேரெக்டாக இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் ஈக்குவல், அவ்வளோதான். இந்த 4 வச்சுக்கிட்டு இது ஒரு பாக்ஸ் மாரி போட்டுக்கோங்க, இந்த குழி அடி. ஏன்னா இவங்க தெளிவாக கொடுக்கலாம், ஆனால் 8th ஸ்டாண்டர்டில் தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா. நம்ம அதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு நான் இது என்னென்னு நான் சொல்கிறேன். இது நான் எடுத்து வச்ச இமேஜு. இப்போ ஒரு பொருளை இன்ஃபினிட்டியில் வைக்கிறீங்க, இன்ஃபினிட்டினா மூடியில் ஈரில்லா தொலைவில் வைக்கிறோம், ஓகேவா. வச்சேன்னா லைட் ரேஸ் வந்து இது போல் படுது, ஒன்றா படுதா, பட்டு எங்கே வரும், எஃப்பில் வந்து ஃபார்ம் ஆகுமா, எஃப்பில் தான். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், ரூல்ஸ் படி எங்கே பட்டாலுமே பேரலாக வந்துச்சுன்னா அது எஃப்பில் தான் வந்து படும். அப்போ இமேஜ் எஃப்பில் தான் ஃபார்ம் ஆகும். என்னென்னா ரியல் இமேஜாக இருக்கும், ஆனால் தலைகீழ் இமேஜாக இருக்கும், தலைகீழாக இருக்கும், இன்வெர்ட்டராக இருக்கும், ஓகேவா. இது ஃபஸ்ட். இது அப்போ என்னென்னா அதே போல் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா நோட் வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டியும் எஃப்பும் ஒரு பேர், இன்ஃபினிட்டியும் எஃப்பும் ஒரு பேர். சிக்கு அப்பாலும் பிட்வீன் சி அண்ட் எஃப்பும் ஒரு பேர். சிக்கு அப்பாலும் சிக்கும் எஃப்புக்கும் இடையில் ஒரு பேர். ஏன்னா இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்பில் ஃபார்ம் ஆகும், எஃப்பில் வச்சா இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். அதே போல் சிக்கு அப்பாலில் வச்சா சிக்கும் எஃப்புக்கும் இடையில் வரும். அதே போல் சிக்கு எஃப்புக்கு இடையில் வச்சோன்னா சிக்கு அப்பால் ஃபார்ம் ஆகும். மொத்தம் 4 டைப் முடிஞ்சா. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, சீலை வச்சா சீலே ஃபார்ம் ஆகும். 5 ஆச்சா, சீலை வச்சா சீலே ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் என்னென்னா இந்த எஃப்புக்கும் பிக்கு இடையில் வச்சோன்னா பின்னாடி ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் 6. புரியுதுங்களா?
இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்பில் வச்சா இன்ஃபினிட்டி. இது மட்டும் நீங்கள் தெளிவாக மனப்பாடம் ஒன்றும் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்பில் வச்சா இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்பில் வச்சா இன்ஃபினிட்டி. அது முடிஞ்சு ரெண்டு முடிஞ்சா. அப்புறம் என்னென்னா பியாண்ட் சிக்கு அப்பால் வச்சால் சிக்கும் எஃப்க்கும் இடையில் ஃபார்ம் ஆகும். சிக்கு அப்பால் வைத்தால் சிக்கும் எஃப்க்கும் இடையில் ஃபார்ம் ஆகும். அதே போல் சிக்கும் எஃப்க்கு இடையில் வச்சேன்னா பியாண்ட் சி ஃபார்ம் ஆகும். 4 டாபிக் முடிஞ்சா. சியில் வச்சா சியில் ஃபார்ம் ஆகும். 5ஆவது டாபிக் முடிஞ்சா. இப்போ என்னென்னா எஃப்க்கும் பிக்கு இடையில் வச்சுன்னா பின்னாடி ஃபார்ம் ஆகும். இமேஜினரி, அது மட்டும் தான் இமேஜினரி, மற்ற எல்லாமே ரியல். அது மட்டும் தான் மாயாபிம்பம். இது மிச்சம் எல்லாமே மெய்பிம்பம். அது மட்டும் தான் மாயாபிம்பம். ஓகேவா? எஃப்க்கும் பிக்கு இடையில் வச்சா மட்டும் தான் நமக்கு மாயாபிம்பம் ஃபார்ம் ஆகுது. மிச்சம் எல்லாமே ரியல் இமேஜ், எல்லாமே மெய்பிம்பம். ஓகேவா? இதுதான் பேர். இப்போ நான் சொன்னதை வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னேன், இன்ஃபினிட்டியில் வச்சா எங்கே ஃபார்ம் ஆகும், எஃப்பில் ஃபார்ம் ஆகுதா. அடுத்தது என்னென்னா பியாண்ட் சி வைக்கிறாங்க. பியாண்ட் சி வச்சா நான் என்ன சொன்னேன், சிக்கும் எஃப்க்கு இடையில். ஆனால் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். பியாண்ட் சிக்கு பின்னாடி வச்சோமா, ஃபஸ்ட்டு ஒரு ரே நேராக வருதா, வந்து எங்கே வரும், எஃப் வழியாக வருமா, எஃப் வழியாக வருது. இன்னொரு ரே இப்படி வருது, இந்த சி வழியாக வந்து என்ன சொன்னேன், ரிட்டன் பேக் ஆகுமா. அது ரெண்டுமே ரிட்டன் பேக் ஆகி இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகக்குள்ள என்னென்னா அதே ரியல் தலைகீழ் இமேஜ். ஓகேவா? இதில் என்ன கொஸ்டின் கேட்போம்னா எங்கே வச்சா எங்கே ஃபார்ம் ஆகுது, அதுக்கு நீ மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது என்னென்னா அட் சியில் வச்சா என்ன சொன்னாங்க, சியிலே ஃபார்ம் ஆகுமா, அதே இது. ஓகேவா? அதே ரியல் ஆனால் தலைகீழ் இமேஜ். ஃபஸ்ட்டு முதல் ரே நேராக போய் எஃப் வழியாக வருதா, அதே போல் இது எஃப் வழியாக போதா, அவ்வளோதான், ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா ஆப்ஜெக்ட் பிட்வீன் சி அண்ட் எஃப். நான் என்ன சொன்னேன், சி அண்ட் எஃப்க்கு இடையில் வச்சேன்னா என்ன சொன்னேன், பியாண்ட் சி அண்ட் எஃப்பும் பியாண்ட் சியும் ஒரு பேர், இன்ஃபினிட்டியும் எஃப்பும் ஒரு பேர். ஓகேவா? இப்போ சி அண்ட் எஃப்க்கு இடையில் வச்சா அந்த ரே ஃபஸ்ட்டு நேராக போகிற ரே எஃப் வழியாக வெளியே போகுது. அடுத்தது இப்படி போகிற ரே சி வழியாக ரிட்டன் பேக் ஆகுது. அப்படி ஆகி சிக்கு அப்பால் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது என்னென்னா எஃப்பில் வைக்கிறாங்க. எஃப்பில் வச்சா அந்த டீன்றதில் போய் பட்டு எஃப் வழியாக வெளியே போதா. அதே போல் சி எஃப்பில் வச்சா நான் சொன்னது போல் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது என்ன சொன்னேன், இந்த எஃப்க்கும் பிக்கு இடையில் வச்சா பின்னாடி ஃபார்ம் ஆகும் சொன்னான்னா, அது மட்டும் விர்ச்சுவல் எரெக்ட் பிஹைண்ட் த மிரர். ஓகேவா? மிச்சம் எல்லாமே இந்த பக்கம், இது எல்லாமே நெகட்டிவ், அதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேவா? அது என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். நெக்ஸ்ட்டு தொலைவுகளை குறிப்பிட்டு பயன்படுத்தப்படும் குறியீடுகள். ஓகேவா? அதில் யூசஸ் கொடுத்துருப்பாங்க. பொருள் எப்போதும் ஆடிக்கு இடதுபுறமே வைக்கப்படுகிறது. ஓகேவா? எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் வைக்கிறோம். அனைத்து தொலைவுகளும் ஆடி மையத்திலேருந்து பி அளவிடப்படுகிறது. அந்த பியிலேருந்து தான் கணக்கிடுறாங்களே. படுகதிரின் திசையில் உள்ள தொலைவுகளில் நேர்குறியாகவும் அதற்கு எதிர் திசையில் இருக்குது அளக்கப்படும் தொலைவுகள் எதிர்குறியாகனு சொல்கிறாங்க. இப்போ அந்த படுகதிர் இப்படி வந்து படுதா, அதே டைரெக்ஷனில் போச்சுன்னா அது பாசிட்டிவ். இப்போ தான் நான் சொன்னேன்ல, அந்த எஃப்க்கும் பிக்கு இடையில் வச்சா மட்டும் அது பாசிட்டிவ், மிச்சம்லாம் நெகட்டிவ். ஓகேவா? அதுக்கு அதே டைரெக்ஷனில் போச்சுன்னா பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து நான் நெகட்டிவ் சொல்கிறாங்க. அதே போல் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக அதற்கு மேல் நோக்கி போனால் பாசிட்டிவ், கீழ் நோக்கி வந்தால் நெகட்டிவ். மொத்தம் 5 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொருள் எப்போதும் ஆடிக்கு இடதுபுறம் லெஃப்ட் சைடில் வைக்கணும். பியிலேருந்து தான் கால்குலேட் பண்ணுறோம். சேம் டைரெக்ஷனில் போச்சுன்னா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்தால் நெகட்டிவ், மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழ் நோக்கி வந்தோன்னா நெகட்டிவ். ஓகேவா? இதில் என்னென்ன இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? யூன்றது நம்ம வச்சுருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டு, வின்றது இமேஜோட ஹைட்டு. ஓகேவா? இதில் எது நல்லா தெளிவாக பார்த்துக்கணுன்னா, இந்த எஃப் இருக்குல்ல, ஸ்மால் எஃப் என்னது, குவிய தொலைவு, அதோட இது மட்டும் எப்போவுமே குழியாடிக்கு நெகட்டிவ், குவியாடிக்கு பாசிட்டிவ். குழியில் இருந்தால் நெகட்டிவாக இருப்போம், குவிஞ்சிருந்தால் நம்ம மைண்டு பாசிட்டிவாக யோசிப்போம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி சமன்பாடு. ஓகேவா? ஆடி சமன்பாடுனா மிரர் ஃபார்முலா 1/f = 1/u + v. u என்பது பொருளின் தொலைவு, v என்பது பிம்பத்தின் தொலைவு. ஓகேவா? குவிய தொலைவு ஸ்மால் எஃப். ஓகேவா? அந்த நம்ம பார்த்தோம்ல, அந்த இது 1/f = 1/u + v. இந்த இடத்துல ஆடி சமன்பாடு பார்க்கல, லென்ஸ் சமன்பாடு பார்க்கணும். லென்ஸ் என்பது இஸ்ன்னு முடியுதா, லென்ஸ் என்பது மைனஸ். அப்போது 1/f = 1/v - u. இது எப்போவுமே ஃபஸ்ட்டு படிக்கிறதுலேருந்து நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னா vu, வீனஸ் யுரேனஸ்ன்னு படிச்சுக்கோங்க. vuனே படிக்கங்க. ஏன்னா இப்போ நீங்கள் u + v படிச்சிட்டிங்கன்னா அங்கே போய் வரக்கலாம் மைனஸில் போடக்கலாம் u - v உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன எப்படி படிக்கிறீங்கன்னா 1/f = 1/v + u. இப்போ மிரர் ஃபார்முலா முடிஞ்சு அடுத்தது லென்ஸ் ஃபார்முலா 1/f = 1/v - u. ஏன்னா இதில் கொடுக்கல, அது ஆக்சுவலி 10th இருக்குது, என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லென்ஸ் ஃபார்முலா = 1/f = 1/v + u. அப்போது அது 1/v - u. லென்ஸ் மைனஸ் அப்போது இந்த இடத்துல மைனஸ் வரும், இதில் மைனஸ் வராது. v + u. ஏன் வீனஸ் யுரேனஸ் ஒரு பேர் சொல்கிறேன் சொல்லுங்கள். 6 கோள்களும் ஒரு திசையில் சுற்றும், இவங்க 2 பேர் மட்டும் தனியாக சுற்றுவாங்க. அதனால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வீனஸ் யுரேனஸ். ஓகே?
நேரியல் உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. பொருள் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரிதாக உள்ளது என்பதை கோளக ஆடியின் உருப்பெருக்கம் கூறுகிறது. பிம்பத்தின் அளவிற்கும் பிம்பத்தோட அளவு தான் எப்போவுமே மேலே பண்ணணும். ஓகேவா. அந்த இமேஜ் ஃபார்ம் மாதிரி அதோட ஹைட்டுக்கும் பொருளின் அளவிற்கும் இடையே உள்ள தகவல் தான் மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. HI/H0. ஓகேவா. தொலைவு மற்றும் பொருளின் தொலைவை கொண்டும் உருப்பெருக்கத்தை கணக்கிடலாம். அதை 1/-v/u. இப்போ அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறாங்க. HI/H0 = -v/u. இப்போ அந்த நெகட்டிவ் என்பது மெய்பிம்பமும் எதிர்குறி உருப்பெருக்கத்தின் மதிப்பில் எதிர்குறி பிம்பம் மெய்பிம்பம் என்பதையும் நேர்குறி என்பது மாயபிம்பம் என்பதும் தெரிய வருது. அப்படின்னா என்னென்னா ரியலாக இருந்தால் நெகட்டிவாக தான் நமக்கு எப்போவுமே ரியலாக இருந்தால் நெகட்டிவ் தான் போடும். ஓகேவா. ரியலாக இருந்தால் நெகட்டிவ், இதுவே இமேஜினரி தான் பாசிட்டிவ். எப்படி சொல்கிறது, இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம லைஃப்பில் ரியலாக இருந்தால் நமக்கு நெகட்டிவாக தான் நடக்கும். அதே போல் இமேஜினேஷனில் வாழ்ந்தால் தான் நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு இது ரிமைண்டருக்காக சொல்கிறேன். ரியலாக இருந்தால் நம்ம ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ரியலாக இருந்தாலும் நமக்கு நெகட்டிவ் தான் நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். அது முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு குழியாடியின் பயன்கள். குழியாடி எங்கெங்கே பயன்படுதுன்னா இந்த டாக்டர், டென்டிஸ்ட் டாக்டர், ENT டாக்டர் இவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. தலையில் ஒரு பட்டையை கட்டப்பட்டு அதில் ஒரு வட்ட வடிவ ஆடி இருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஒளி மூலத்தில் வரும் இணைக்கருதிகள் அது ஆடியின் மீது படும்படி வைக்கப்படும். அது ENT டாக்டர் அதை யூஸ் பண்ணுறாங்களா. ஒப்பனை ஆடிகள், மேக்கப்பு, அப்புறம் பிற பயன்பாடுகள், கை மின் விளக்கு, வாகனங்களின் முகப்பு விளக்கு மற்றும் தேடும் விளக்கு. என்னென்னா வாகனத்தோட முகப்பு விளக்கு குழி, இதுவே சைடு மிரரு குவி. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஒரு கன்ஃபியூசிங் பேர். ஓகே. வானில் உள்ள பொருட்கள் ஈரில்லாத தொலைவில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்க்குறோம்ல, ஸ்டார்ஸு சன்னெல்லாம் அது ரொம்ப இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்குல்ல. இப்போ ஈவன் நம்ம சன்னு கூட நம்ம 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆவரேஜாக இருக்குது. அதை கூட நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டாக AU எடுத்திருக்கோம். அது 1.496 × 10⁸ கிலோமீட்டரு. அப்புறம் அதெல்லாம் கணக்கெடுத்துக்கு ஒளி, இந்த லைட் என்பது ஒரு இதில் எவ்வளோ இது ட்ராவல், அது 1 இயரில். அது என்னென்னா 1 light year = 9.46 × 10⁻12 கிலோமீட்டரு அப்படிலாம் சொல்லுவோம்ல. வானில் இருக்கிற பொருள் அவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்ல வராங்க. எனவே இந்த குழியாடி இருக்குல்ல, குழியாடி ஏற்படுத்தும் பிம்பம் தலைகீழாகவும் சிறியதாகவும் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, எல்லா இமேஜுமே தலைகீழாகவும் சிறியதாகவும் ஃபார்ம் பண்ணிச்சு. ஒன்று மட்டும்தான் அந்த Fக்கும் P இடையில் வச்சது மட்டும்தான் நேராகவும் இமேஜினரியாகவும் போச்சு. இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் இன்வெர்ட்டடாகவும் ரியல் இமேஜாக ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேவா. குவியாடி. நெக்ஸ்ட் என்னென்னா குவியாடி. குழி முடிச்சிட்டோம். ஓகேவா. இப்படி தான் இருக்கும் அதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்படி இந்த பெல்ட்டில் இந்த பெண்டில் இருந்துச்சு, இது இந்த பெண்டில் இருக்குது. கீழே தரப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு கதிர்களை கொண்டு குவியாடியால் ஏற்படும் பிம்பத்தை வரையலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு முதன்மை அச்சுக்கு இணையான கதிர், இரண்டாம் கதிர் வளைவு மையத்தை நோக்கி செல்லும் கதிர். இது அவங்க கொடுக்கல, பட் இருந்தாலும் நானே சொல்கிறேன். ஓகே. ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஃபஸ்ட்டு இதுக்கான அவங்க கொடுக்கல. ஆப்ஜெக்ட் பொசிஷன் எங்கன்னா இன்ஃபினிட்டிக்கும் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போல், இந்த Pக்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில் வைக்கிறாங்க. ஓகேவா. முடிவுள்ள தொலைக்கும் Pக்கும் இடையில் வச்சா எங்கே ஃபார்ம் ஆகுது இமேஜ் பொசிஷன்? பிஹைண்ட் த மிரர் பிட்வீன் F and P. பிஹைண்ட் த மிரர் பிட்வீன் F and P. இந்த ஃபோக்கஸ்க்கும் Pக்கும் இடையில் ஃபார்ம் ஆகுது. எங்கே சொல்கிறாங்கன்னா, இந்த போலுக்கும் முடிவுள்ள தொலைவுக்கும் வச்சோம்னா இந்த Fக்கும் Pக்கும் ஃபார்ம் ஆகுதா. நம்ம அந்த கடைசியாக அந்த கான்கேவில் பார்த்தோம்ல, அதோட ஆப்போசிட் தான் இது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அதோட ஆப்போசிட் தான் இது. அதில் இந்த F and Pயில் வச்சா இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆச்சா. இப்போ அந்த பின்பக்கமாக போய் ஃபார்ம் ஆச்சுல, அதே போல் அங்கே வச்சோன்னா இங்கே ஃபார்ம் ஆகுது F and Pக்கு. அதே போல் இது விர்ச்சுவல், ஸ்மால் அண்ட் டைரக்ட். ஓகேவா. இதில் என்னென்னா அடுத்தது இன்ஃபினிட்டியில் வைக்கிறாங்க, முடிவில்லா தொலைவில் வைக்கிறாங்க. அது என்னென்னா இன்ஃபினிட்டிக்கும் Pக்கு இடையில் வச்சாங்களா, இது முடிவில்லா தொலைவில் வச்சா பிஹைண்ட் த மிரர் அட் த ஃபோக்கஸ் Fல கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான். இதனால் அவங்க கொடுக்கல, நானே எடுத்து வச்ச இமேஜ். குவியாடிகளின் பயன்கள். இது எங்கெங்கே பயன்படுது? குவியாடிகள் வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியை பயன்படுத்தினா அவை பொருளை விட சிறியதான மேலான மாயபிம்பத்தை உருவாக்குகின்றன. பின்னே வரும் வாகனங்கள் அருகில் நெருங்கி வரும்போது பிம்பத்தின் அளவும் அதிகரிக்கிறது. ஆடியை விட்டு வாகனங்கள் விலகும் போது பிம்பத்தில் சிறியதாகிறது. மேலும் சமதள ஆடியின் பார்வை புலத்தை விட குவியாடியின் பார்வை புலம், அதான் என்ன சொல்லுவாங்க, அது மேக்னிஃபிகேஷன் அதிகம்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ நார்மலாக
நம்ம கார் கண்ணாடி எடுத்துக்கோங்க. இப்போ கார் டிரைவர் ஓட்டக்குள்ளே இங்கே அவரோட நெத்திக்கு நேரம் ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அது பின்னாடி பின்னாடி உட்காந்துருக்கவங்க மட்டும்தானே கவர் பண்ணி காட்டும். இதுவே நம்ம சைட் வியூ மிரர் பார்த்திங்கன்னா எங்கேயோ வரணும் கூட நம்மகிட்ட காட்டும். இது அதில் மேக்னிஃபிகேஷன் அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, பார்வை புலம் அதிகமாக இருக்கும். போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக சாலைகள் அதான் இந்த ஹேர்பின் பென்லாம் சொல்லுவாங்களே, அங்கே வைப்பாங்க. முக்கியமாக கேட்குறது என்னென்னா அந்த வெஹிக்கிளோட சைட் வியூ மிரர் தான். அதேபோல் வாகனத்தின் பின்னோக்கு கண்ணாடியில் எழுதப்பட்டுள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரரால் க்ளோஸாக தந்தே பேர் என்னென்னா, அவங்க அதில் அந்த வியூவில் தெரிகிற மிரரு நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அது டூயூனோ நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஒளியின் திசைவேகத்தை மொத்தம் 3 பேர் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. 17ஆம் நூற்றாண்டில் கலீலியோ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணியிருப்பார். அப்புறம் என்னென்னா ஓலே ரோமர் 1665ஆம் ஆண்டு அவர் கால்குலேட் பண்ணி 2,20,000 km/s சொல்லுவார். பட் ஆனால் அது தப்பு. 1839ஆம் ஆண்டு அர்மண்ட் ஃபீஷே ஓகேவா, அர்மண்ட் ஃபீஷே என்பவர் ஃபிஜி ஐலாண்ட் கூட ஞாபகம் வச்சுங்க. ஃபிஜி ஐலாண்டில் தான் ஒளியோட திசைவேகத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அர்மண்ட் ஃபீஷே ஓகேவா. பூமியில் நிலத்தில் இதன் வேகம் கணக்கிடப்பட்டது 3 × 10⁸ m/s 3 lakh km/s ஓகேவா. சில உயிரினங்கள் இயல்பாகவே ஒளிரும் தன்மை கொண்டது. இதை பயோலிமினேஷன் சொல்லுவாங்க. தமிழில் என்னென்னா உயிரி ஒளிதல். அது என்னென்னா சிப்பி, நட்சத்திரமே. இப்போ நம்ம நைட்டில் வீட்டில் தூங்கிட்டு இருக்குள்ளே நம்மளை இந்த மின்மினி பூச்சி வரும்ல, அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு ஒளி விலகல், ரீஃப்ராக்ஷன் வந்துட்டோம் ஓகேவா. ரீஃப்ராக்ஷன் இந்த சென்ஸ்னா, இப்போ இதையே பாருங்களேன், இந்த பென்சில் வைக்கிறாங்க. ஒரு இது டென்சர் மீடியம், தட் மீன்ஸ் அடர்வு குறை ஊடகத்துலேருந்து அடர்வு மிகு ஊடகத்துக்கு ஒளி ட்ராவல் ஆகும்போது அது விலகல் அடையுது. இதுதான் ரீஃப்ராக்ஷனே ஓகேவா. இந்த பென்சிலை பாருங்கள், இதுதான் ரீஃப்ராக்ஷன் எக்ஸாம்பிள். இப்போ சமதள ஒளிபரப்பில் ஒளி விலகல் நடக்கும்போது என்னென்னா, அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்திற்கு ஒளிகதிர் செல்லும்போது குத்துக்கோட்டை நோக்கி விலகல் அடையும். இது நான் சிம்பிளானு சொல்லவா, ஒருத்தன் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஈஸியான ஸ்கூலில் படிக்கிறான், ஒரு ரொம்ப லிபரலான ஸ்கூலில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை கொண்டு போய் ரொம்ப 6th to 10th ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் போடுறாங்க. ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் போட்டாங்கன்னா இந்த குத்துக்கோடு தான் என்னென்னா டிசிப்ளின் ஓகேவா. ஃபஸ்ட்டு இருக்கலாம் அவன் டிசிப்ளின் கம்மியாக இருக்கும். நான் சொன்னதுக்கப்புறம் அந்த டயக்ராம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருக்கலாம் டிசிப்ளின் கம்மியாக இருக்கும். டிசிப்ளின் கம்மியாக இருக்கிற ஒரு பையன் போய் ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் சேரும்போது அடர்வு மிகு ஊடகத்தை போகும்போது அந்த டிசிப்ளின் நோக்கி போவான். இதுவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 12th வரைக்கும் ஒருத்தன் படிக்கிறான். படிச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயான ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த டிசிப்ளினை விட்டே விலைக்கு போய்டும். அப்போது டென்சர்லேருந்து ரொம்ப அடக்கி வச்ச ஒருத்தனை கொண்டு போய் ஃப்ரீயாக விடுறாங்க, ரேரர் மீடியத்தில் விடும்போது அது விட்டு விலைக்கு போகிறான். இருங்க அதுக்கு நான் காட்டுறேன். இந்த காற்று தான் 5வது வரைக்கும் ஃப்ரீயான ஸ்கூலு, இந்த நீர் தான் ஸ்ட்ரிக்டான ஸ்கூலு ஓகேவா. இப்போது அந்த படுகதை எப்படி வருதா, அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். இந்த குத்துக்கோடு தான் டிசிப்ளின்னு வச்சுக்கோங்க. அவன் ரொம்ப இன்டிசிப்ளினாக இருந்தவன், அவன் இன்டிசிப்ளினாக போகாமல் டிசிப்ளினை நோக்கி வரான். இங்கே பாருங்கள், அடர்வு மிகு ஊடகம் நீர் இருக்கா, இது என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கவன் டிசிப்ளினாக போகாமல் டிசிப்ளின் விட்டு விலகி போகிறான். அங்கே போய் லிபரலாக இருக்குல்ல, அவனுக்கு மாலிகுல் லிபரலாக இருக்குல்ல, இங்கே மாலிகுல் அதிகமாக இருக்குல்ல, அது அப்படி நான் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரிமைண்டருக்காக தான் சொன்னேன். அதே போல் குத்துக்கூட ஒன்று போச்சுன்னா குத்துக்கூட போயிடும். அதில் தான் இது கொடுத்துருப்பாங்களே ஒளி விலகல் விதிகள். இதுக்கு ஒரு விதிகள் இருக்கும். படுகதிர் விலகுகதிர் படுபுள்ளியில் இரு ஒளிபுகும் ஊடகங்களும் இடையிலான தளத்திற்கு வரையப்பட்ட குத்துக்கூட ஆகிய ஒரே தளத்தில் இருக்கும் ஓகேவா. இதெல்லாம் ஒரே தளத்தில் இருக்கா. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இரு ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட நிற ஒளியின் படுகோடான சைன் மதிப்பும், இது ஸ்னெல்ஸ்லாம் சொல்லுவாங்க, μ sin I / sin R ஓகேவா. படுகதிரின் சைன் மதிப்பிற்கும் விலகுகதிரின் சைன் மதிப்புக்கும் ஒரு மாறிலி இருக்கும். ஒரு நிமிஷம். எப்போவுமே அதே போல் ஒரு விஷயம் மட்டும் நான் வச்சு, அந்த மியூவில் எப்போவுமே மேலே டாப் ஏறிடுறதுன்னா ஒன்று காற்று இல்லை வெற்றிடமாக தான் இருக்குமே. இன்னொன்று கொடுத்துக்கிற வேறு ஏதோ ஒரு இப்போ வாட்டரோ இல்லை சாலிடோ வேறு எந்த ஒரு மீடியம்னாலும் பாட்டமில் தான் இருக்கும். மேலே இருக்கிறது என்னென்னா ஒன்று ஏர் இல்லை வேக்கமாக தான் இருக்கும் ஓகேவா. ஊடகம் 1 / ஊடகம் 2. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா முழு அக எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், ரீஃப்ராக்ஷன் பார்த்தோமா, ரீஃப்ராக்ஷன் ஆகுதா ஓகேவா.
இப்போ ஒரே இதில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்தை நோக்கி ஒளி செல்லும்போது அது குத்துக்கோடை விட்டு விலகி போதா. அடர்மிகு ஊடகத்தில் படுகோணம் அதிகரிக்கும் போது, இந்த படுகோணத்தை நம்ம அதிகரிக்கும் போது அடர்குறை ஊடகத்தில் அதன் விலகு கோணம் அதிகரிக்கிறது. இப்போ எப்படின்னா, இதோட ஆங்கிளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே விலகு கோணமும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட படுகோணத்திற்கு விலகு கோணத்தின் மதிப்பு R=90°, R=90° என்ற பெருமதிப்பை அடைகிறது. இப்படுகோணம் மாறுநிலை கோணம் எனப்படுகிறது. இதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த R=90° தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அதாவது 90° விலகு கோணத்தை ஏற்படுத்தும் படுகோணம் மாறுநிலை கோணம் எனப்படும். இப்போ அந்த 90° வந்துருச்சுனாலே அங்கே ரீஃப்ராக்ஷன் நடக்க போகிறதில்ல. ஓகேவா, ரீஃப்ராக்ஷன் நடக்க போகிறதில்ல. படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக உள்ள போது, 90° விட அதிகமாக இருந்தால், 90° தொட்டாலே அங்கே இது நடக்க போகிறதில்ல. ஓகேவா, இருக்கும்போது எனவே அதே ஊடகத்தில் ஒளி முழுவதும் எதிரொலிக்கப்படுகிறது. இதுவே முழுவாக எதிரொலிப்பு சொல்கிறாங்க. ஓகே, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒளியானது அடர் முழுவாக எதிரொலிக்கும் நிபந்தனைகள். ஒளியானது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர்குறை ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். ஒன்றுமே இல்லை, டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் ட்ராவல் பண்ணணும். அடர்மிகு ஊடகத்தின் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்கணும். என்னென்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரேஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். அந்த 90° தாண்டி தான் இருக்கணுமே, 90°யில் இருக்கக்கூடாது. ஓகேவா, 90° இருந்தால் கூட நமக்கு அங்கே ரீஃப்ராக்ஷன் நடக்க போகிறதில்ல. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். படுகோணம் அந்த மாறுநிலை கோணம் இருக்குல்ல, அதை விட அதிகமாக இருக்கணும். இயற்கையில் முழுவாக எதிரொலிப்பு எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா, காணல் நீர். இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் நீங்கள் நல்ல சூடு சம்மர் டைமில் பைபாஸில் போய் நின்று பாருங்கள். பைபாஸில் போய் நின்று பார்க்கக்குள்ள திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நீர் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியும். ஆக்சுவலி அது நம்மளோட இல்யூஷன் தான் அதுவுமே. இப்போ நம்ம அந்த சமதள ஆடி இடவெள மாற்றத்தில் இல்யூஷன் ஏற்படுத்தல, அதுவும் அது போல் கான்செப்ட் தான். ஒளி என்னென்னா ஆப்டிக்கல் ஃபைபர், ஒளி இழைகள் ஒளி இழைகள் என்பது நெருக்கமாக பிணைக்கப்பட்ட பல கண்ணாடி இழைகளால் அல்லது குவாட்ஸ் இழைகள். கண்ணாடி இதில் என்னன்னா குவாட்ஸ் இழைகள், கண்ணாடி இழைகள். எண்ட் ஆஃப் த டே இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒளி இழைகள் எதில் ஒர்க் ஆகுது? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழுவாக எதிரொலிப்பு ஏற்பட காரணம் என்ன? இந்த குத்துக்கோடானது 90°க்கு மேலே இருந்துச்சுன்னா உள்ளுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதான் சொல்ல வராங்க. ஓகே, ஒளி அதே போல் இங்கே ஒரு கொடுத்துருப்பாங்க. இந்தியாவை சேர்ந்த நரேந்திர கபானி என்ற இயற்பியலாரை இவர் ஒளி இழைகளின் தந்தை சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி லெசன்லாம் நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். இது வேறு எதாவது விட்டோமா? மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். வேறு எதாவது விட்டுருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீச் பண்ணிடலாம். இப்போது டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்தோம்? அதுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? காணல் நீர், அப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நினைவில் கொள்க. காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை மின்காந்த ஆற்றல் ஒளியாகும். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸால் ஒரு ஒரு இமேஜை ஏற்படுத்த முடியும்னா அதான் லைட்டு. எதிரொலிப்பு விதிகள். படுகோணம் எதிரொலிப்பு கோணம் சமமாக இருக்கணும். படுகோணம் படுகோடு எதிரொலிப்பு கோடு படுபுள்ளிக்கு வரையப்படும் குத்துக்கோடு ஆகியும் ஒரே பிளேனில் இருக்கணும். கோளக ஆடி மையத்திற்கு முக்கிய குவியத்திற்கும் இடைப்பட்ட தூரம் குவிய தொலைவு. அதான் அந்த குவிய தொலைவு சொல்கிறாங்களே, ஸ்மால் எஃப், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, R=2F, F=R/2. இது ரொம்ப 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 முக்கியம். R=2F. அது எப்படின்றத நான் தெளிவாக சொன்னேன். அது நீங்கள் புரிஞ்சிக்கினாலும் சரி, 2வது தடவை நமக்கு ஆன்சர் தான் முக்கியம். அது எப்படி உங்களுக்கு உங்கள் திறமை. கோளக ஆடி ஒன்றின் UF. இது நான் என்ன சொன்னேன்? மிரர் ஃபார்முலா 1/f நான் எப்போவுமே VUன்னு படிக்க சொன்னேன். வீனஸ் யுரேனஸ் V+1/V+1/U. இதுவே லென்ஸுக்கு வரக்குள்ளே நமக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க. ஏன்னா இப்போ நம்ம லென்ஸுக்கு மைனஸ்ன்னு படிக்கக்குள்ளே யூலேருந்து மைனஸ் பண்ணுமா, வீலேருந்து மைனஸ் பண்ணணும், கன்ஃபியூஷன் வரும். அப்போது நம்ம படிக்கக்குள்ளே 1/f = 1/V+U, 1/V+1/U. லென்ஸுக்கு வரக்குள்ள அடுத்த லெசனில் 1/f 1/V-U. ஓகே, மேக்னிஃபிகேஷன் பிம்பத்தின் உயரம், அந்த இமேஜோட ஹைட் பை ஆப்ஜெக்டோட ஹைட். ஓகேவா, ஒளிவிலகல் ஒரு ரெண்டு ரூல் இருக்கும். படுகதிர், விலகுகதிர், இரு ஊடகங்களை பிரிக்கும் பரப்பிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு ஆகிய 3 ஒரே தளத்தில் இருக்கும். அதில் அங்கே சொன்னது தான் இதுலேயுமே. ஓகே, படுகதிர் விலகுகோடு அந்த பர்பெண்டிகுலர் லைன் எல்லாம் ஒரே லைனில் இருக்கும். அங்கே மட்டும் என்னென்னா μ=sin A/sin R அந்த கான்ஸ்டண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஒரு ஒளிபுகு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிபுகு ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும்போது
ஏற்படும் பாதை விலகல் ஒளி விலகல் எனப்படும். அதில் தான் சொன்னால அந்த ஈஸியான ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ராங்கான ஸ்கூலுக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்லேருந்து ஃப்ரீயான காலேஜ் போய் படித்தா அது என்ன நடக்கும், அதனே பார்த்து அது நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் போச்சுன்னா அந்த குத்துக்கோடை நோக்கி வரும். இதே டென்சர் மீடியம் ரேரர் மீடியம் போச்சுன்னா குத்துக்கோடை விலகி போகும். மாறுநிலை கோணம் மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அதிகமாக உள்ள போது விலகு கதிர் ஏற்பட வாய்ப்பில்லை. இது புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விலகு கதிர் ஏற்பட வாய்ப்பில்லை. அப்போது 90 டிகிரி மேலே இருக்கும்போது ஒளி விலகு ஏற்படாது, ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. 90 டிகிரி மேலே இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஓகே. எனவே ஒளிகதிர் அதே ஊடகத்திலே ரீஃப்ராக்ஷன் நடக்காது, மாற்றி சொல்லிட்டேன். ரீஃப்ராக்ஷன் நடக்காது, ஒளி விலகல் நடக்காது. எனவே ஒளிகதிர் அதே ஊடகத்திலே அடர்மிகு ஊடகம் முழுவதும் எதிரொலிக்கப்படும். இது முழுவாக எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன். லெசனை அப்படியே முடிச்சாச்சு. ஒரு நிமிஷம் புக் பேக் பார்த்துடலாம். ஒளி ஒரு ஊடகத்திலேருந்து மற்றொரு ஊடகத்தில் செல்லும்போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? இங்கே பாருங்கள், எங்கே நடக்காது? 90 டிகிரி இருந்தாலே நடக்காது. இருக்கும்போது ஒளி விலகல் R greater than 90 இருக்கும்போது ஒளி விலகல் ஏற்படாது. இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல, எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. உங்களுக்கு நியர்பையாக கிடச்சிச்சு அந்த ஆன்சர். டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது என்னது? குழியாடி தான். ஓகேவா? கான்கேவ். பெரிதான மாயபிம்பத்தை உருவாக்குவது அதே குழியாடி தான். என்ன சொன்னோம்? குழியாடி எல்லாமே மாயபிம்பம் தான், இமேஜினரி தான். ஒரு நிமிஷம் இருங்க. பெரிதான மாயபிம்பத்தை உருவாக்குவது இமேஜினரினாலே கான்கேவ் தான் வரும். அப்போ எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பது அது குவியாடி. ஓகேவா? நான் 3க்கு மட்டும் என்னென்னு சொல்கிறேன், ஆப்ஷன் கமெண்டில் சொல்கிறேன். ஓகேவா? பெரிதான மாயபிம்பத்தை உருவாக்குவது, இப்போது பெருசாகவும் இருக்கணும் மாயபிம்பமாக இருந்தால் அப்போது அது குவி தான் வரும்னு நினைக்கிறேன். நான் 3க்கு மட்டும் நான் சொல்கிறேன். இது 4த்துக்கு என்னென்னா குவியாடி. ஓகேவா? வெளிப்புறமாக இருந்தால் முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும்போது என்ன நடக்கும்? ஒளி விலகல் அடைந்து நிறப்பிரிகை நடக்கும். ஒளி விலகல் அடைந்து நிறப்பிரிகை நடக்கும். பி ஆப்ஷன். ஒளியின் திசை வேகம் டேஷில் பெருமமாக இருக்கும். வேக்கம் வெற்றிடத்தில். அடர்குடை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்தை ஒளிகதிர் செல்லும்போது என்ன நடக்கும்? ஹையர் டென்சிட்டி டு லோயர் டென்சிட்டி போச்சுன்னா விலகல் தான் அடையும். ஓகேவா? நார்மல் விட்டு விலகி போகும். தெரு விளக்குகளில் என்னது? குழி விளக்கு, குழியாடி. ஓகேவா? முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்தது. அந்த படுகோணம் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் இருக்குமே. ஓகே. 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் R=F 10 சென்டிமீட்டர். அப்போ சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக பயன்படும் பெரிய ஆடிகள் என்ன ஆடிகள்? கான்கேவ், குழி. அப்போ பார்த்தோம்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்தது. கரெக்டு. அதுதான் நம்ம பார்த்தல இந்த இதெல்லாம் படிச்சிருப்போம்ல 8th ஸ்டாண்டர்டில். ஏர், வாட்டர், ஈத்தர் 1.33 1.36. இதுவே கிளாஸுக்குன்னா 1.5. இதுவே டைமண்டுக்கு 2.41. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. பாக்ஸ் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகே. ஒரு ஒளிகதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது ஒளி விலகல் அடைவதில்லை. தப்பு. நடக்கும். அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோமே, இதுவே தப்பா? குழியாடி எப்போது சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும்? கரெக்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க? குவியாடி எப்போதும் சிறிதாகப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்குமா? அப்போ அப்படியே இருங்க. இந்த 3 ஆப்ஷன் பாருங்கள். அப்போது ஐ திங்க் இதுக்கு இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நான் என்னென்ன சொல்கிறேன். அவங்களே சொல்லிட்டாங்க எப்போவுமே மாயபிம்பம் தான் உருவாக்கும். ஆனால் பெரிதானன்னு சொல்கிறாங்க. இதில் எப்போதுமே சிறிதாகப்பட்ட, இது கரெக்டு தான். எப்போவுமே ஸ்மால் இமேஜ் தான் இதில் உருவாகுமே. அப்போ அது குழி தான் ஒரு நினைக்கிறேன். கான்கேவ் தான். நீங்கள் ஏனே ஃபைனல் பண்ணுவீங்க, நான் கமெண்ட்டில் சொல்லி விட்றேன். குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில், இல்லை நீங்கள் இது உங்களுக்கான ஆன்சர். இந்த 3 ஆப்ஷனாக நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாக்கப்படும். தப்பு. ஏன்னா
நேராகவே ஃபார்ம் ஆகாது. ஏன்னா எல்லாமே தலைகீழ் இமேஜ் தான் வரும். ஓகேவா? தலைகீழான ரியல் மெய்பிம்பம் தான் உருவாகும். வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் முழுவக எதிரொலிப்பு. கரெக்டு. அதோட இது என்னென்னா 24.2 டிகிரி. இதுவே அதோட இது என்னென்னா 2.42. ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்ச். பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவல் என்ன? மேக்னிஃபிகேஷன், உருப்பெருக்கம். மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளுக்கு பயன்படுத்துவது கான்வெக்ஸ் குவி. நெக்ஸ்ட் என்னென்னா தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது ரீஃப்ராக்ஷன், ஒளிவிலகல். காணல் நீள், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழுவக எதிரொலிப்பு. ஆப்டிக்கல் ஃபைபர், அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ஃபாதர் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் யார்? நரேந்தர் கபானி. பல் மருத்துவர் எப்போவுமே குழியில் உட்காந்து தான் பார்ப்பார். ஓகேவா? குழியில் உட்காந்து தான், ஒரு குகைக்குள்ளே உட்காந்து தான் டென்டிஸ்ட் டாக்டர் உட்காந்து பார்ப்பார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சேஞ்சஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.